நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் அரசியலை பொறுத்தளவு நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை. சமயத்துக்கு தகுந்தாற்போல், பொசிஷனுக்கு தகுந்தாற்போல், அவருடைய பதவிக்கு தகுந்தாற்போல், பதவி இருக்கும்போது அவரை போற்றி புகழுவதும், பதவி போனவுடன் அவரை பற்றி வேண்டாததை புதிய பதவிக்கு வருகிற இடத்தில் பேசுவதும் இன்று சகஜமாக இருக்கிறது. எல்லா தேசத்திலும் எல்லா இடத்திலும் இந்த மாதிரி இருக்கிறது. ஒரு ஸ்கூலை கொண்டீர்களானால் ஒரு ஹெட்மாஸ்டர் அப்போதைக்கு பதவியில் இருந்தால் அவரை பற்றி புகழ்வதும், அடுத்த ஹெட்மாஸ்டர் வந்தால் அந்த ஹெட்மாஸ்டரை பற்றி இந்த ஹெட்மாஸ்டரிடம் அவர் சரியே இல்லை சார் அப்படி என்பதும், அதுபோக ஆஃபீஸ் விஷயத்தில் பார்த்தீர்களானால் பழைய ஜிஎம் இருக்கும்போது பழைய ஜிஎம் சொன்னதெல்லாம் வேத வாக்கு என்பார்கள். அவர் பதவிக்காலம் முடிஞ்சு வெளியே போய் புதிய ஜிஎம் வந்தாரானால் புதிய ஜிஎம் இடத்தில் பழைய ஜிஎம்ஐ பற்றி குறை கூறுவது. அவருக்கு ஒன்றும் தெரியாது சார், நீங்கள் செய்கிற மாதிரி அன்றைக்கி செஞ்சுருந்த கம்பெனி எங்கேயோ போயிருக்கேன் சார் என்று ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுவது. இதுதான் இன்றைய கால சூழ்நிலை. இதை என்ன பண்ணுவது என்று அவரவர்களாக நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி ஒரு அபிப்பிராயம் சொன்னால் அந்த அபிப்பிராயத்தோடு இருக்க வேண்டும் ஒழிய வேறொரு விதத்தில் போய் அவரை பற்றி குறை சொல்லக்கூடாது. குறை இருந்தால் நீ அவரிடத்தில் டைரெக்டாக சொல்ல வேண்டுமே ஒழிய இப்படி செய்தால் நல்லா இருக்குமே என்று சொல்ல வேண்டுமே ஒழிய ஒருவரை பற்றி இன்னொரு விதத்தில் பேசுவதும், அவரை பற்றி இன்னொரு விதத்தில் பேசுவதும் அது தவறான செய்கைக்கு அது நடைமுறைக்கு ஒத்துவராத விஷயம். இது இன்டர்நெட் அல்ல, பழைய காலத்திலேயே அது நடந்தது என்பதுக்கு ஒரு உதாரணமாக நடந்த சங்கதியை நடந்த சரித்திரத்தை சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். தாவீது அரசான போது அகிதோப்பேல் என்பவன் அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான். ஆலோசிக்க நல்ல தாவீது எது செய்தாலும் அவனை கேட்டு செய்கிற அளவுக்கு புத்திசாலியாக இருந்தான். ஆனால் தாவீது காலம் முடிந்து அவனுடைய மகன் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக அப்பாவையே கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான். அப்போது தாவீதுக்கு ஆலோசனை செய்த அகிதோப்பேல் அப்சலோமிடத்தில் போய் சொல்கிறான், உங்கள் தந்தை தனியாக வருவார், அப்போது நான் போய் அவனை கொன்று விடுகிறேன் என்று சொன்ன சரித்திரம் ஒன்று இருக்கிறது. எப்படி இருக்கிறது பாருங்கள். அப்பா காலத்தில் இருக்கும்போது அப்பாவுக்கு சப்போர்ட்டு, மகன் காலம் வந்த உடனே மகனுக்கு போய் அப்பாவையே தீர்த்து கட்டுறதுக்கு என்ன வழி என்று ஐடியா கொடுத்த அகிதோப்பேல் நாம் இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவரை பற்றி உயர்ந்த எண்ணம் இருந்தால் உயர்ந்த எண்ணத்தோடவே இருக்க வேண்டிய அவரை பற்றி குறைகளை இன்னொருவருக்கு சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. இன்னொருவர் இருந்தால் அதை நேரடியாக சொல்ல வேண்டுமே ஒழிய ஒருவரை பற்றி இன்னொருவருக்கு குறை கூறுவது என்பது அது மனிதனுக்கு அழகல்ல என்று கூறி நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போமாக. நாம் அப்படி இல்லாமல் சரியாக இருப்போமாக. வேஷம் போடக்கூடாது, இன்னும் சொல்ல போனால் ஜாலரை அடிக்கக்கூடாது என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?